பொண்ணு பார்த்தாலும் வேண்டாம். அதாவது உண்மையான தம்பிகிட்ட கேட்டு பாருங்க. நான் சொல்ற விஷயம், இவர் வந்து கொஞ்சம் லவ் ஃபெயிலியர்ல இருக்காருமா. சரிங்களா? லவ் ஃபெயிலியர்ல இருக்காரு. உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். மேபி கேட்டு பாருங்க தம்பிகிட்ட. லவ் ஃபெயிலியர் இருக்கா. இது என்ன அப்படின்னா, போன ஜென்மத்துல கன்னிப்பெண் சாபம் வாங்கி பிறந்திருக்காரு. அதே கன்னிப்பெண் சாபம் இந்த ஜென்மத்திலையும் இருக்கிற மாதிரியான அமைப்பா இவருக்கு இருக்கு. இவர் செய்யற எடுத்தம் கௌத்தம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே அவங்களுக்கு பிடிக்காம விலகி இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் வெறுப்புல இருக்காரு. அப்ப இதுக்கு வந்து ஒரு போன ஜென்மத்தும் இந்த ஜென்மத்தோட ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும். அதை நம்ம கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கணும். இல்லாட்டி நீங்க அங்க உள்ள மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரன், இது தம்பி எங்க இருக்காரோ அங்க இருக்கிற சிவன் கோவில் இருக்க மகாலட்சுமிக்கு ஒரு செவ்வாய் வெள்ளிக்கு வழிபாடு பண்ணிட்டு வரணும். சரிங்களா? அது முதல்ல கேட்டுக்கங்க. அது உண்மையா இருந்தது அப்படின்னா, தம்பி நான் சொன்ன விஷயம் உண்மையா இருந்தது அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வேணா வாங்கி போட்டு பாருங்க. ஏன்னா அது கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கணும். ஏன்னா இவங்க தந்தை வழி வகையில நிறைய பாதிப்பா இருக்கு இந்த வம்சத்துல. இந்த ஜாதகப்படி அவங்க அப்பா தாத்தா பாட்டன் வம்சத்துல வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதனாலதான் அந்த பூர்வீகத்துல இருக்க விடாம இவருக்கு அப்பா உறவுனால இருந்து அதான் அதனால கொஞ்சம் பார்க்கணும். அதை இன்டெப்தா பார்த்துட்டு தான் அது என்னங்கிறத பார்த்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணணும். சரிங்களா? முடிஞ்சா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போட்டு பாருங்க. நல்லதுமா. நம்ம லைவ்ல வந்து சில விஷயங்கள் கம்ப்ளீட்டா சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா டைம் எடுக்க வேண்டிய நான் என்ன நினைக்கிறேன், உண்மையா சொல்லணும்னு நினைக்கிறேன். கரெக்டான பதில் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அதனால வந்து நம்ம லைவ்ல வந்து ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் பார்க்கலாம் 1/2 மணி நேரம்னால. அதுவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கணிதம் போட்டு அதுக்கப்புறம் நான் ஆளை போன்னு சொல்றதே 30 நிமிஷம் ஆகிப்பேன். அதனால தான் நான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கன்னு சொல்றேன். மன்னிக்கணும். ஐயா வணக்கம். யாருக்கு பார்க்கணும்? பேர் சொல்லுங்க சார். தமிழரசன். ஹெட்ஃபோன்ல பேசுறீங்களா? டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஓகே. பிறந்த ஊர் சொல்லுங்க. எது? டைரக்டா பேசுங்களேன் போன்ல. ஹெட்ஃபோன் தான் டிஸ்டர்ப் ஆகுது. இப்ப கிளியரா இருப்பாங்க. தேதி நேரம் வரிசையா சொல்லுங்க. 12/1/91 சார். இந்த தேதி 12/1/1991. நேரம் 12:20 AM சார். இரவு 12:20 AM. 12/1/91. அதாவது 12 மணிக்கு மேல வந்து சனிக்கிழமையா? ஆமா சார், சனிக்கிழமை. 35 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னையோட 29 நாள். சொல்லுங்க சாமி, என்ன கேள்வி? நீங்க வந்து விருச்சிக ராசியா? ஆமா சார், விருச்சிக ராசி. சொல்லுங்க சாமி, என்ன கேள்வி உங்களுக்கு? திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. திருமணம் வந்து ஜாதக ரீதியா 31 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. அது வரைக்கும் ஒரு பிடித்தம் இல்லாம ஏதோ விதிப்படியான சூழ்நிலைகளை தான் காலத்தை தள்ளி இருக்கீங்க. 31 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் சார்ந்த விஷயம், அப்புறம் கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம், அந்த மாதிரி சூழ்நிலைகளாக வந்திருக்கு. பட் 30 வயசுல 32 திருமணம் ஆகியிருக்கணும். ஏன் ஆகலை? 7 போய் 7 குரு வந்து 11 உச்சம் பெற்று தான் இருக்காரு. குரு ஆகிலும் புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், ராகு கூட இருக்காரு. சுக்கிரன் ராகு தான் இங்கே பிரச்சனைக்குரியதாக இருக்கு. அப்போ கூட சனி இருக்காரு. இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, பாம்பு மேல படுத்திருக்கிற பள்ளி கொண்ட பெருமாளுக்கு கால் அமைக்கி விட்டு தன்னோட நீச்சத்தன்மையை போக்கிக்கிற சுக்கிர ஸ்தலம் ஸ்ரீரங்கம், அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணணும். தொடர்ந்து வழிபாடு பண்ணணும். அப்பதான் திருமணம் நடக்கும். சரிங்களா? 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்று கேதுவோட இருக்கிறது என்னன்னா, தான் ஆசைப்பட்ட 11ஆம் இடத்துலயே ஆசை. அங்க கேது இருக்காரு, குரு வக்ரமா இருக்காரு. அப்ப தான் ஆசைப்பட்ட மாதிரி இல்லாம நல்ல பொண்ணால் மட்டும் ஜாதகத்தை பார்த்து ஏற்பாடு பண்ணிக்க. உங்களுக்கு நல்ல மனைவி அமைங்கிறது விதியா இருக்கு. நல்ல பொண்ணா ஏன்னா நமக்கு அனுப்பிச்சு பாருங்க. ரைட், புரியுது. நமக்கு அனுப்பிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன்.
சரிங்களா? A to Z ஃபுல்லாக சொல்லிடுவோம் கம்ப்ளீட்டாக. ம். ஏன்னா உங்கள் மட்டும் போயிட்டு வரணும். அதாவது உங்கள் அம்மா வகை, அம்மா அப்பா வகை, உங்கள் குடும்பத்திலேருந்து முன்னோர்கள் வந்து தெய்வ காரியங்கள் ஈடுபட்ட வம்சம். ம். சரி. கோவில்களுக்கு இடம் கொடுத்தது, கோவில் பெட்டி எங்கள் வீட்டில் தான் இருக்குது, திருவிழா நாங்கள் தான் நடத்துவோம், அந்த மாதிரி கோவில்களுக்கு கைங்கரியம் செஞ்ச குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. ம். ம். உங்கள் தெய்வத்தோ குலதெய்வம் சாபம் இருக்கா சார்? இல்லை. இல்லை, அது தடை இருக்குது. சாபம் கிடையாது. குலதெய்வத்திலேருந்து உங்களுக்கான அனுகிரகம் கிடைக்கிறதுல சில தடைகள் இருக்குது. அதனால தான் பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூர்வீகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றங்கிறது தடை. இருக்காது. பார்க்கலாம், உங்களுக்கு என்னங்கிறது பார்ப்போம். முடிஞ்சால் அப்போ வாங்கி பாருங்கள். நான் சொல்ல அந்த இப்போ நீங்கள் லைவில் பார்த்ததுக்கான தீர்வு என்னென்னா ஸ்ரீரங்கம் போங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். சரிங்களா? ம். நல்லது. அது எதுவும் ஸ்ரீரங்கம் போய் சாமிக்கு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் செய்ய முடியாது. அது உங்கள் இஷ்டம். இந்த சாமி நம்மகிட்ட பேரமாக பேசுது. ம். வெள்ளிக்கிழமையா பார்த்து போங்க, ராகு காலத்தில். ம். ஷோர் சார். ஓகே. உங்கள் இஷ்டம், என்னன்னாலும் செய்யலாம் சாமிக்கு. நல்லது. நன்றி சார். ஓகே. ம். ஓகே, 9:27 ஆயிடுச்சு. நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாமா? பூமதி 2006. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கங்கம்மா. யாருக்கு பார்க்கணும், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? என்னோட பேர் மதுமிதா, கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிடுறேங்க. யாருக்கு பார்க்கணும்ப்பா? உங்களுக்கு தான் பார்க்கணுமா? எனக்கு தான் பார்க்கணுங்க. மதுமிதா ஏற்கனவே பார்த்துருக்கோமாப்பா? கொஞ்சம் மாதங்களுக்கு வந்து பார்த்துருக்கோம் நினைக்கிறேங்க. சரிம்மா. பிறந்த ஊர் சொல்லுங்கம்மா. கோயம்புத்தூருங்க. தேதி நேரம் வரிசையாக சொல்லுங்கள். 16/7/1999. நேரம்மா? காலை 10:15. நீங்கள் வந்து சிம்ம லக்னம், சிம்ம ராசியாப்பா? கரெக்டுங்க சார். மக நட்சத்திரம். ஆமாங்க. சிம்மம் மகம் அப்படின்னாவே பொதுவாக உறவுகளையே ஒட்ட விடாதாய். சொல்லுங்கப்பா, என்ன கேள்வி உங்களுக்கு? இல்லை, இந்த வருஷம் மேரேஜ் பார்க்கலாங்களா இல்லை அடுத்த வருஷத்துக்கு மேலே பார்த்துக்கலாங்களான்ட்டு. 26. இந்த வருஷம் வேணாம்ப்பா. ஏன்னா லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரங்கிறது ஜாதகி, பெண்ணை குறிக்கக்கூடிய விஷயம். அந்த இடத்துல இன்னைக்கு கேது போயிட்டு இருக்காங்க, ராகு கேது போயிட்டு இருக்காங்க. அடுத்த மேபி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆவணி புரட்டாசிக்கு மேலே தான் ராகு பயிற்சி ஆகும். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா. அப்படிங்களா? அதனால வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். என்ன பொதுவாக உங்கள் ராசியை பொறுத்தளவுக்கு கட்டிய கணவர்கிட்ட தோற்று போகணும், விட்டு கொடுத்து போகணும். ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், கணவரை ஜெயிக்கணுமா வாழ்க்கையை ஜெயிக்கணுமா? வாழ்க்கையை ஜெயிக்கணும். அதே முக்கியம். ரெண்டாவது வந்து சிம்ம லக்னம் அப்படின்னாவே கொஞ்சம் ஒரு விஷயங்களே, கொஞ்சம் அப்பா வழி முன்னோர்கள் வகையில் சில பிரச்சனைகள் இருக்குப்பா. அதுக்கு ஒரு தீர்வு பார்க்கணும். ஏன்னா உங்கள் வம்சம் தெய்வ காரியங்கள் ஈடுபட்ட வம்சம். உங்கள் குலதெய்வம் வந்து மறைமுகமாக சூட்சுமமாக இருக்காங்க. அதாவது வேற உருவத்தில் தெய்வம் இருக்காங்க. பீடமாவோ குதிரையாவோ ரெட்ட தெய்வம் இருக்காங்க உங்கள் தெய்வம். ஆமாம், அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. மாமா உறவுகள் சார்ந்த விஷயம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னோர்கள் சில பிரச்சனைகள் பண்ணி தெய்வத்தோட அனுகூலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா சித்தர்களோட வழிபாடு தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க. சரியாம்மா? ஆமாம், சித்தர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இன்னும் இன்டெப்த்தாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கூட பாருங்கள். சரியா? நல்லதுப்பா, நல்லது, ரொம்ப நல்லது. நம்ம 9:30 ஆச்சு. கிட்டத்தட்ட 1 இயர் 8 to 9 லைவ் செஷன் நம்ம இதோட சரி முடிச்சுக்குவோம். இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். வணக்கம் சார், கார்த்திக் உன்னிஜயம், கிளிநொச்சி, ஸ்ரீலங்கா. மேரேஜ் எப்போ சார்? லவ் மேரேஜ் நடக்குமா? 2 சைடு அக்செப்டன்ஸ் கூட நடக்குமா? அப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? பார்த்துருவோம். நைட்டு 1 மணி கிளிநொச்சியில் வந்துட்டீங்க, ஸ்ரீலங்காவில்.
லைவில் பார்த்துருக்கீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். லைவில் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. வணக்கம் சார் கார்த்திக், பிறந்த கிளிநொச்சி. ஸ்ரீலங்கா. கிளிநொச்சி. தேதி வந்து 9/1/98 இரவு 1 மணி. நீங்கள் வந்து ரிஷபராசி இல்லையா? அது எது மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? கார்த்திக் கிளிநொச்சி பரவாயில்ல, இது மென்ஷன் பண்ணல. லவ் மேரேஜ் நடக்குமான்னு பார்ப்போம். ஓகே ரைட்டு. அதாவது உங்கள் ஜாதகப்படி லவ் மேரேஜ்